தமிழக அரசியல் வரலாற்றில் யாருமே எதிர்பார்க்காத ஒரு மாபெரும் அரசியல் பூகம்பம் நடந்து முடிந்துள்ளது. ஆமாங்க, 2026 சட்டமன்ற தேர்தல் முடிவுகள் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டையும் அதிர்ச்சியில் உறைய வைத்துள்ளது. இதற்கெல்லாம் உச்சகட்டமாக யாரும் அசைக்க முடியாத கோட்டை என்று சொல்லப்பட்ட கொளத்தூர் தொகுதியில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தோல்வியை தழுவியுள்ளார். இந்த ஒற்றை தோல்வி இப்போது திமுகவுக்குள் ஒரு பெரிய உட்கட்சி பூகம்பத்தையே வெடிக்க வைத்துள்ளது. நான் பார்த்துக்கிறேன் என்று சொல்லிவிட்டு இப்படி செய்துவிட்டீர்களே என்று நேரடியாக அமைச்சர் சேகர்பாபுவை நோக்கி பகிரங்கமான குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளன. இந்த குற்றச்சாட்டை முன்வைத்தது யார் தெரியுமா? வேறு யாருமில்லை, திமுகவின் முன்னாள் எம்எல்ஏ பரந்தாமன்தான். இந்த வீடியோவில் கொளத்தூரில் என்ன நடந்தது, ஸ்டாலின் தோல்விக்கு உண்மையிலேயே யார் காரணம், அறிவாலயத்தில் இப்போது என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்பதை பற்றி மிக தெளிவாக பார்க்கப் போகிறோம். இங்கேதான் ட்விஸ்ட் ஆரம்பிக்கிறது. தேர்தல் முடிவுகள் வெளியாகி திமுக தொண்டர்கள் சோகத்தில் இருக்கும் நேரத்தில் பரந்தாமன் தன்னுடைய சமூக வலைதளத்தில் போட்ட ஒரு பதிவு பெரிய நெருப்பை பற்ற வைத்துள்ளது. எனக்கு இரவு முழுவதும் உறக்கமில்லை, தலைவர் ஸ்டாலினின் முகமே என் கண்முன் வந்து செல்கிறது என்று உருக்கமாக ஆரம்பித்த அவர் நேரடியாக அமைச்சர் சேகர்பாபுவை டேக் செய்து கேள்விகளால் துளைத்தெடுத்துள்ளார். தமிழ்நாடு முழுவதும் பிரச்சாரம் செய்த தலைவரின் சொந்த தொகுதியை கவனிக்க தவறியவர் மீது தயவு தாட்சண்யமின்றி தலைமை நடவடிக்கை எடுக்க வேண்டும், அப்போதுதான் உண்மையான திமுக தொண்டன் நிம்மதியாக இருப்பான் என்று பகிரங்கமாக தாக்கியுள்ளார். மேலும் தலைவரின் தோல்விக்கு காரணமானவர் எப்படி கொஞ்சமும் வெட்கமில்லாமல் தலைவர் முன்பு போய் நிற்கிறார் என்ற கடுமையான வார்த்தைகளையும் அவர் பயன்படுத்தியுள்ளார். இதன் பின்னணி என்னவென்று பார்த்தால், கடந்த தேர்தலிலேயே எழும்பூர் தொகுதியில் பரந்தாமனுக்கு சீட்டு கிடைக்காமல் போனதற்கு சேகர்பாபுதான் காரணம் என்று ஒரு மனக்கசப்பு இருந்து வந்ததாக சில அரசியல் நோக்கர்கள் கூறுகிறார்கள். சரி, இப்போது உண்மையாகவே கொளத்தூரில் என்னதான் நடந்தது? ஏன் மு.க. ஸ்டாலின் தோல்வியடைந்தார்? தரவுகளை பார்ப்போம். 2011ஆம் ஆண்டு கொளத்தூர் தொகுதி உருவாக்கப்பட்டதிலிருந்து இன்று வரை அது மு.க. ஸ்டாலினின் அசைக்க முடியாத கோட்டையாகவே இருந்து வந்தது. 2011இல் அதிமுகவின் சைதை துரைசாமியை எதிர்த்து போட்டியிட்டு வெற்றி பெற்றார். அதன் பிறகு 2016இல் 37,000 வாக்குகள் வித்தியாசத்திலும் 2021இல் சுமார் 70,000 வாக்குகள் வித்தியாசத்திலும் வெற்றி பெற்று மாபெரும் சரித்திரம் படைத்தார். ஆனால் 2026 தேர்தலில் நிலைமை தலைகீழாகிவிட்டது. தமிழக வெற்றி கழகம், அதாவது தவக வேட்பாளர் வி.எஸ். பாபுவிடம் சுமார் 8,000 வாக்குகள் வித்தியாசத்தில் ஸ்டாலின் அதிர்ச்சி தோல்வியடைந்துள்ளார். வாக்கு எண்ணிக்கை தொடங்கிய முதல் சுற்றிலிருந்தே ஸ்டாலின் பின்னடைவை சந்தித்து வந்தது திமுக முகாமில் பெரும் கலக்கத்தை ஏற்படுத்தியது. இந்த ஒட்டுமொத்த தேர்தல் முடிவுகளும் தமிழக அரசியலின் புதிய அத்தியாயத்தை காட்டுகின்றன. உறுதியாக தெரிந்த தரவுகளின்படி தமிழக வெற்றிக் கழகம் 108 இடங்களை பிடித்து தனிப்பெரும் கட்சியாக விஸ்வரூபம் எடுத்துள்ளது. ஆளும் கட்சியாக இருந்த திமுக 72 இடங்களுக்கும் அதிமுக 55 இடங்களுக்கும் தள்ளப்பட்டுள்ளன. இந்த இடத்தில் உங்களிடம் ஒரு கேள்வி. இந்த மாபெரும் அரசியல் மாற்றத்திற்கு ஆளும் கட்சி மீதான அதிருப்தி காரணமா அல்லது புதிய கட்சியின் மீதான ஈர்ப்பு காரணமா? நீங்க என்ன நினைக்கிறீங்க என்பதை கமெண்டில் சொல்லுங்கள். இப்போது மீண்டும் அறிவாலய நிலவரத்துக்கு வருவோம். தேர்தல் முடிவுகள் வெளியானதிலிருந்தே திமுகவின் தலைமையகமான அண்ணா அறிவாலயம் வழக்கமான அந்த ஆரவாரமின்றி மயான அமைதியில் காணப்படுகிறது. எதிர்க்கட்சி அந்தஸ்தை பெருமளவிற்கு இடங்களை பிடித்திருந்தாலும் பலம் வாய்ந்த ஆளும் கட்சியாக இருந்து இப்படி ஒரு வீழ்ச்சியை சந்தித்தது அக்கட்சியினரை நிலைகுலையச் செய்துள்ளது. அறிக்கைகள் கூறுவது என்னவென்றால், கட்சி தலைமை இப்போது தீவிர ஆலோசனையில் ஈடுபட்டு வருகிறது. மு.க. ஸ்டாலின் அவர்கள் மிகவும் சோர்வடைந்த முகத்துடன் காணப்பட்டதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த நிலையில் பரந்தாமன் எழுப்பியுள்ள குற்றச்சாட்டு திமுகவின் உட்கட்சி அரசியலில் பெரும் புயலை வீசச் செய்துள்ளது. நான் பார்த்துக் கொள்கிறேன் என்று சொன்னது இதைத்தானா சேகர்பாபு என்ற வார்த்தைகள் சாதாரணமானவை அல்ல. இது வெறும் ஒரு தனிநபரின் கோபம் மட்டும்தானா அல்லது திமுகவின் அடிமட்ட தொண்டர்கள் பலரின் குமுறலா என்ற கேள்வியும் எழுகிறது. கொளத்தூர் தொகுதியின் தேர்தல் பொறுப்புகளை கவனித்துக் கொண்டவர்கள் செய்த தவறுகளால் தான் இந்த தோல்வி ஏற்பட்டதா என்பதை திமுக தலைமை இனிமேல்தான் விரிவாக ஆராய வேண்டியிருக்கும். பொதுவான பின்னணியில் பார்த்தால், ஒரு பெரிய கட்சியின் தலைவர், அதிலும் ஆளும் கட்சியின் முதலமைச்சர் தன்னுடைய சொந்த தொகுதியில் தோற்பது என்பது ஜனநாயகத்தில் மிகப்பெரிய பாடமாக பார்க்கப்படுகிறது. இனி அடுத்தது என்ன நடக்கப் போகிறது?
பரந்தாமனின் பகிரங்க குற்றச்சாட்டிற்கு அமைச்சர் சேகர் பாபு என்ன பதில் சொல்லப் போகிறார்? திமுக தலைமை அவர் மீது ஏதேனும் அதிரடி நடவடிக்கை எடுக்குமா, அல்லது இது வெறும் தேர்தல் நேரத்து விரக்தியாக பார்க்கப்பட்டு கடந்து செல்லப்படுமா என்பதை நாம் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். எது எப்படியோ 2026 தேர்தல் முடிவுகள் தமிழக அரசியல் களத்தில் பல புதிய ஆட்டங்களை தொடங்கி வைத்துள்ளது என்பது மட்டும் 100% உண்மை. இந்த தேர்தல் முடிவுகள் பற்றியும் திமுகவுக்குள் நடக்கும் இந்த மோதல் பற்றியும் உங்களது கருத்து என்ன? மறக்காமல் பதிவு செய்யுங்கள்.